இதே கை விவசாயியா நிக்குது, மம்மடி பிடிக்குது. பாராளுமன்றத்தில் விளக்கு மாற்றுடன் என்ற போட்டோவை பார்த்து யார் இந்த கேள்வி கேட்டனீர்கள்? படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, தகுதி இருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ வேலையேற்ற பட்டுதலுடைய போராட்ட நடக்குதுன்னு நிற்கிறேன். அந்த இடத்துல பரபரப்பான சூழல் காணப்படுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம், நான் சர்வணதேசம் சசிகரன், வடக்குமான வேலையில்லா படுத்தல் சங்கத்தோட தலைவராக இருக்கிறேன். நாங்கள் கடந்த நாட்களில் பெரிய ஒரு விமர்சனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு மனமிருத்தத்தோடு இன்றைய தினம் கூடியிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய போராட்டம் எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக, எங்களுடைய நிலைமையை அரசாங்கத்துக்கு கூறுவதற்காகவே தவிர எந்த ஒரு தொழிலாளிகளை இழிவுபடுத்துவதற்காக இல்லை. நாங்கள் போராட்டம் கடந்த நாட்களில் தொடங்கும் போதும் இதே இடத்துல வச்சு எங்களோட தெளிவான பதிலை சொன்னாங்க. நாங்கள் சமுதாய வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் யாரையும் மனநோவப்படுத்துவதற்காகவும் அல்ல, எங்களுடைய போராட்டத்துக்காக யாரையும் இழிவுபடுத்துவதற்காகவும் அல்ல. நாங்கள் போட்டுற அங்கிகளும் பல்கலைக்கழகங்களையும் சரி, பட்டமளிப்புகளாவே சரி இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை என்பதற்காகவே அந்த ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் கூட பாதி பேர் ஆரம்பத்திலே இருந்து பார்க்காத ஆட்கள் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்து தெளிவில்லாமல் எங்களை பற்றி தவறான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு சொல்வதற்காக ஒரு களமாக இந்த இடத்தை நான் பயன்படுத்துகின்றேன். அதாவது நாங்கள் எல்லாருமே கூலி தொழில் செய்கிறவர்களால், நான் ஒரு கையில் டிகிரி இருந்தாலும் ஒரு கையில் மேசன் கரண்டி பிடிச்ச வந்தான். சரியா? சேம் இதே 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 இந்த பையன் நிப்பாவும் என்ன வேலை, புடவை கடையில் வேலை செய்கிறான், பிரைவேட்டில் தான் வேலை செய்கிறான். இதே கை பட்டம் படிச்சுட்டு ஸ்டேரிங் பிடிச்சு கொண்டு இருக்குது. இதே கை விவசாயியா நிற்குது, மம்மடி பிடிக்குது. நாங்கள் தொழிலை கேவலப்படுத்தல, நாங்கள் அதே தொழிலை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அரசாங்க வேலை கேட்கறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கின்றபடியா அரசாங்க வேலையை கேட்கின்றோம். இப்போ சாதாரணமாக ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் 8ஆம் ஆண்டு படித்த புத்தக பையோட போய் அரசாங்கத்தில் நிற்க முடியாது, அரசாங்க வேலை தான்னு சொல்லி. அதே ஓல வேலையில ஃபெயில் விட்டவனும் அரசாங்கத்திடம் போய் கோரிக்கை முன்வைக்க முடியாது, அரசாங்க வேலை தான்னு சொல்லி. எங்கள்கிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, தகுதி இருக்கு. அதே தகுதியை வைத்து கொண்டுதான் நாங்கள் அரசாங்கத்திட்ட வேலை கேட்கிறோம், அரசாங்கம் தான்னு சொல்லி. நாங்கள் நிறைய பேர் சொல்ற கருத்தை நாங்கள் அக்செப்ட் பண்றோம். நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா வந்தாலும் நாங்கள் ஏற்கிறோம். என்னன்னு சொன்னால் எல்லாரும் எங்களுடைய தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு, அதை ஒப்பிக்கின்றார்கள், அதை நாங்கள் ஏற்கின்றோம். இது நாங்கள் அரசாங்க வேலை தான் வேணும் என்று சொன்னா இந்த கூட்டம் 5 வருஷத்துக்கு முன்னுக்கே செத்து இருக்கும். இதுவரைக்கும் சுய தொழிலோ சரி, பிரைவேட்டிலோ சரி வேலை செய்வதபடியாத்தான் இதுவரைக்கும் இந்த கூட்டம் உசுரோட இருக்குது. நாங்கள் வெறும் அரசாங்கத்தை நம்பி இருக்கையில அரசாங்கத்தை நோக்கி பயணிக்கிறோம். அதே இது இவ்வளவு காலமா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுய தொழிலையும் எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை வேலை செய்து நாட்கூலிக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கோம். இன்றைய நாட்கூலியை விட்டு குறைந்தபட்ட சம்பளமா 1400. அந்த 1400 சம்பளத்தை விட்டுட்டு லீவு போட்டு இதுல வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இதே இன்றைய மழையின் காரணத்தாக வாய்க்கால் வரம்பு வெட்டி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைய சூழ்நிலையில இவ்வளவு பேர் நிறைய பேர் வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. நாங்கள் எந்த ஒரு வேலையும் கேவலம் இல்லை, ஏன்னு சொன்னா அதே வேலையை தான் நாங்களும் செய்கின்றோம். இதை உணராதவர்கள் கருத்து கணிப்ப நீங்கள் உங்களுடைய சில மீடியாக்காரர் தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக, தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக எங்களை பயன்படுத்துகிறீர்கள். எங்களுக்கு பயன்படாத பட்டம் உங்களுக்கு பயன்படட்டும், அதுல நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் நொந்து போயிருந்த நாங்கள் தற்போது உங்களால வெந்து போயிருக்கின்றோம். அவ்வளவு பட்டம் படிக்கிற வரைக்கும் பட்டு தான் படிச்சினாங்க, கஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க, நஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க. இப்பவும் பாடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லாரும் சொகுசு வாழ்க்கை வாழையில அரசாங்கத்தின கோரிக்கை வைக்கிறதுக்கு, நியாயமான கோரிக்கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியா நாங்க கேட்கிறோம். எங்கள்ட்ட திறமை இருக்கிறபடியா கேட்கிறோம். இதேதான் எங்கட மண், இதுதான் எங்கட வாழ்வாதாரம். இந்த மண் தான் எங்களுக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மண் தான். எங்களை வெளிநாடு போற அளவுக்கு எங்கட வசதி இல்லை, எங்கட பொருளாதார சூழ்நிலை இல்லை. செத்தாலும் இதே இடத்துல தான் விராயில சாகிறன்னு தான் எழுதி வச்சிருக்கு. வெளிநாட்டுல கரண்டில் சாகிறதுக்கு எழுதி வைக்கல. அப்ப நாங்க வாடுற வரைக்கும் எவ்வளவு ஆளுக்கு எங்களால தகுதி இருந்து வேண்டாம். தற்காலிகமான வேலைகளும் பிரைவேட் வேலைகளும் செய்யற அளவுக்காக நாங்க கஷ்டப்பட்டு படிக்கல. அப்படியே பிரைவேட் வேலை தான் செய்யணும் என்று சொன்னாலும் கூட இவ்வளவு தூரத்தை பட்டப்படிப்பு தேவையில்லை. இதே நாட்டில தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஓலெவல் ஃபெயில் விட்டவங்களுக்கு வேலை கொடுத்தது. அவங்க குவாலிஃபிகேஷன் ஓலெவல் ஃபெயில் என்று சொன்னா தான் வேலை.
அந்த இதுக்கு அரசாங்கம் முன்வர முடியும். அவங்களோட நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். ஓலைகள் ஃபெயில் விட்டவன நாளைக்கு ரோட்டில் கட்ட வழியில தீய வழியில போகக்கூடாது, குற்றங்கள் குறையணும் என்ற ஏதோ நல்ல சிந்தனையில உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துல அதே அரசாங்கம் முடிஞ்சு தாண்டி வந்து நிற்கின்றோம். இப்ப இதே பட்டப்படிப்பு முடிச்சவனுக்கும் அரசாங்க வேலை இல்லைன்னு சொல்றது எங்கட கோரிக்கை நியாயம். நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை விட்டுட்டு வந்து நிற்கிறோம். அப்படி பிரைவேட் தொழிலை செஞ்சு கொண்டும் அரசாங்கத்துல நாங்கள் கோரிக்கை விடுவது, அழுத்தம் கொடுப்பது, அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பது தப்பு என்று சொன்னால் அதே தப்ப திருப்ப நாங்க செய்து கொண்டேதான் இருப்போம். அதை கமெண்ட் பண்றோம், வேடிக்கை பார்க்கட்டும், விமர்சிக்கட்டும். ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் வரலாற்று பக்கங்கள்ல இடம் இருக்கு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் இடம் இல்லை. இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கூடி இருக்கிறோம். திருப்பமுறை அஹிம்சா வழி ஊர்வலம் ஒன்று இதே இடத்துல இருந்து கச்சேரி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பான முறையில், ஒரு இடைஞ்சல் இல்லாத முறையில் ஒரு நடைபவனி ஒன்றை மேற்கொண்டு எங்களுடைய கவனஈர்ப்பு நடவடிக்கையானது இன்றைய தினமும் கச்சேரி வரைக்கும் சென்று ஆளுநரிடமும் சென்று எங்களுடைய கோரிக்கையை, எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முகமாக இருக்கின்றோம். அதுக்காக அனைவரையும் ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அரசாங்கத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் சரி வேகன்சி இருப்பதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படியான இடைவெளி பற்றாக்குறைகளுக்கு எங்களை தகுதியானவர்களை பார்த்து தகுதியான இன்டர்வியூ ஊடாக எங்களை உள்ளிருக்கப்படலாம். அதையும் தாண்டி தற்சமயம் சமுத்தி உத்தியோகத்தர்மாரிலையும் சில செய்திகள் வந்து வண்ணமே இருக்கின்றன. அவ்வாறான இடங்களுக்கு எங்களை பட்டதாரிகளை அமர்த்துமாறு மிகவும் தாழ்மையுடன் அரசாங்கத்தை ஒரு பணிவன்பான ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கின்றோம். மேலும் எங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தருவதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி கொண்ட பார இருப்போம். எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு எத்தனை பேருக்கு வடக்கு மாகாணத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், எப்போ கிடைக்கும் என்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. ஆகவே எங்களுக்கு எத்தனை பேருக்கு எப்போ கிடைக்கும் என்ற பதில் கிடைத்தால் நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் போராட்டங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தர்மாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கும் ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்டாக முன்வைக்கின்றோம். எப்படின்னு சொன்னால் அவர்களுடைய சம்பள பிரச்சனைகள், அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பிரச்சனைகளுக்காக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கும்போது அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சியை ஃபில் பண்ணுவதற்காக இடைவெளிகளை நிரப்புவதற்காக ஒரு கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் இன்று இவ்வளவு பட்டதாரிகள் வேலை இல்லாமல் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. ஆகவே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களும் தங்களுடைய முன்னெடுப்புகள், போராட்டங்கள், கோரிக்கைகள் முன்வைக்கும் போது அவர்களுடைய வேலையில் உள்ள இடைவெளிகளை நிரப்புவதற்கு போராடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நானும் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளில் உறுப்பினராக நான் கதைக்கின்றேன். இங்கே போன முறை நாங்கள் போட்ட எஃபெக்டுக்கு, அதாவது போராட்ட வழிகளுக்கு சில பேர் எதிர்மறையான கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவர்களுக்கு முதல் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நேர்மறையான கருத்துக்கு ஒரு எதிர்மறையான கருத்து இருந்தால்தான் நேரான கருத்துக்கள் வந்து முன்னேறி கொண்டு செல்லும். இங்கு நாங்கள் இன்று ஆர்ப்போராசமாக கதைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். என்னன்னு சொல்ல, நாங்கள் எங்களோட தலைமை உரிய முதல் அவர்கள் ஒழுங்கா கேட்கவில்லை. நிதானமாக எல்லாத்தையும் கேட்டு பழகுங்க. ஒரு போட்டோவை பார்த்துட்டு எதையுமே எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள். அப்படி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால் பாராளுமன்றத்தில் விளக்குமாற்றுடன் என்ற போட்டோவை பார்த்து யார் எந்த கேள்வி கேட்டனீர்கள்? நாங்கள் விளக்குமாற்றோடு நின்று செயற்பட்டதற்கு காரணம் எங்கள் வேலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அரசாங்கம் களைய வேண்டும் என்றதற்காக. அப்படி நீங்கள் நினைக்கிற கருத்துக்கு நாங்கள் உடன்பட இயலாது. ஏனென்று சொன்னால் எங்கட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் விளக்குமாறு எடுத்து ரோட்டு கூட்டி இருப்பார்கள், எத்தனையோ வீடுகளில் பாத்திரம் கழுவி இருப்பார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் மரங்கள் ஏறி இருப்பார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் கடல்களில் இறங்கி மீன் பிடித்திருப்பார்கள். அவர்களது வியர்வை சிந்தித்தான் நாங்கள் இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறோம். சும்மா நாங்கள் லஞ்சம் கொடுத்தோ அல்லது காசுகள் கொடுத்தோ நாங்கள் எவர்கிட்டையும் நாங்கள் பட்டத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்களது வியர்வையை சிந்திய அந்த துளிகளில் எங்கள் பட்ட சர்டிபிகேட்டுகளை நினைத்தால் உருகி கரைந்து போய்விடும். அந்த அளவுக்கு எங்கள் வேதனைகள் இருக்கிறது இந்த இடத்தில். இதை யார் தட்டி கேட்டுகிறாள்? அரசாங்கம் 4 மாதம் ஆச்சுது வந்து. இன்றைக்கு ஒரு மணித்தியால நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதுல ஒரு நிமிஷத்துல நீங்கள் உங்களா
செய்தீர்கள் என்றால் 4 மாசத்துல அரசாங்கம் வந்து அரசாங்கத்துல என்ன செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? எத்தனையோ பேரை நியமிச்சிருக்கிறீங்க. வெகு விரைவாக செய்யலாம். அதனை நீங்க விரைவுபடுத்தணும். நாங்கள் கொடுக்கிற அழுத்தத்தான் அவர்களை விரைவுபடுத்த வைக்கும். ஏன் நீங்கள் எங்களையே குற்றம் சொல்லுகிறீர்கள்? குற்றமே சொல்ல தேவையில்லை. உங்கள் வீட்டிலும் ஏதோ ஒரு பட்டதாரி ஏதோ ஒரு வழியில் படித்து கஷ்டம் தான் செய்யணும். நீங்கள் நினைத்தது போல் இருந்தால் எந்த ஒரு பிள்ளைகளும் 1ஆம் ஆண்டில் ஆரம்ப கல்வியில் இருந்து கூலி வேலை செய்யணும் என்றா பல்கலைக்கழகம் வரை படிக்க தேவையில்லை. ஓயலோட போதும். சுய தொழிலுக்கும் ஓயலும் போதும். பல்கலைக்கழகம் நாங்கள் சென்று படித்ததுக்கு இவ்வளவு தான் நாங்கள் ரோட்டில் நிற்கணும் என்றா ஏன் அந்த பட்டம் தேவையில்லை. நீங்கள் சொல்வது போல் கூலி வேலை செய்யணும் என்று சொன்னா நாங்கள் இப்பயும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் போய் எங்கள் 6 வருஷ வாழ்க்கையை வீணடிக்க தேவையில்லை. இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளைகளை நீங்க படிப்பிச்செடுக்க வெகு சீக்கிரத்துல உழைக்க வேண்டி வரும். அந்த வியர்வைகளின் ஒரு உணர்வுகளை நீங்கள் ஒவ்வொரு தரம் உணர்ந்து கொள்வீர்கள். ஆகவே நாங்கள் எங்கள் போராட்டத்தின் ஒரு முக்கிய கட்டத்தை தான் நாங்கள் இங்க செய்யணும். அதுக்கான நேரத்தை நாங்கள் எங்களுக்கு தேவை எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கான ஆதரவுகளை தரணும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி.